ஏமா ஏன் சாமி நம்ம வீட்லேயே சுண்டைக்காய் இருக்குது. சுண்டைக்காய் இல்லாத போது எங்கெங்கேயோ ஒருத்தர் வச்சுருந்தாங்கன்னா ஒரு கொத்து கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து குழம்பு வைப்பேன். இப்போ நம்ம வீட்லேயே இருக்குது. இன்னும் வைக்கிறதே கிடையாது. கொலைய கிடந்தா எதுவுமே இது இல்லாதப்ப தான் அருமை தெரியும்பாங்க. அது மாதிரி இருக்கிறப்ப தெரியவே மாட்டேங்குது. முன்னாடியே காய்ச்சி கிடந்தாலும் வைக்கிறதே இல்லை. எப்படி இருக்குதுன்னு பாரு. நல்லா இருக்குது. பாவக்காய் குழம்பு மாதிரியே டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே காட்டு இந்த குழம்பை. சுண்டைக்காய் இருக்குதா உள்ள ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு எங்கள் வீட்டில் சுண்டைக்காய் குழம்பு ரொம்ப ரொம்ப இது உடம்புக்கு ரொம்ப நல்லதாமா. கூகுளில் போட்டு பார்த்தா அவ்வளோ சத்து இருக்குது இதில். பயங்கரமான சத்தும் சுண்டைக்காயில். அதனால் நீங்கள் கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருங்க. ஆமாங்க நண்பர்களே. அதுதான் வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிட்டே இருக்குது. அது எப்போ வேணாலும் காய்க்குங்க. மரமாட்டு போயிருதுங்க. கொத்து கொத்தா நம்மளுக்கு 2 கொத்து இருந்தாவே போதுங்க. ஒரு மரத்தில் இவ்வளவு காய்க்குதுங்க. ஆமாம் பரவாயில்லைங்க. எங்கள் செடி இருக்குங்காட்டி பரவாயில்ல. ஃபஸ்ட்டெல்லாம் பெரியம்மா காட்டில் அந்த விளையிற அந்த கசப்பு சுண்டைக்காயவே பறித்து காய வச்சு அப்படி கொடுக்க எங்களுக்கு. ரூபாடி காய்ங்க. அது கிலோ 1000 ரூபாய்க்கு விற்குதாம்மா வறண்டக்காய். அது எவ்வளோ சேர்த்தோன்னு தெரியுமா? 1000 ரூபாய்க்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க நீ. 2-3 சிப்பச்சாக்கு சேர்த்திட்டு ஒரு சிப்பச்சாக்காவது காய வச்சு தாம்மா வாங்குவாங்க. பச்சைக்காயவே 700 ரூபாய்க்கு அவ்வளோக்கெல்லாம் வாங்குறதெல்லாம் கிடையாது. ஊர்பட்ட விலையாமா பொறுக்கி வித்துட்டு இருக்கிறீங்க சொல்றாங்க. எனக்கும் அவிதான் சொன்னாங்க. எறும்புக்குட்டையில் அப்புறம் எல்லாம் பொறிச்சு வித்துட்டு இருக்கிறாங்கல்ல. இங்கே 2-3 ஆயிரத்துக்கு சுண்டைக்காய் போட்டு ஆடு மேய்க்கிற போது கொஞ்சம் கொஞ்சம் பொறிச்சிட்டு வருவேன்னாங்க. ஆனால் சுண்டைக்காயில் ரேட் ஆச்சு. பொறிக்கிறதா கஷ்டம். சுண்டைக்காய் பாக்கெட்டு இவ்வளவே அவ்வளோ பாக்கெட்டு 5 ரூபா 20 ரூபா. நம்ம கிட்ட வாங்குறது கம்மியாக தானே வாங்குவாங்க. இப்போ வேப்பங்காய் வாங்குற மாதிரி தான் வாங்குவாங்க. நம்ம கிட்டேயும் ஒரு அளவுக்கு வாங்குறாங்க. சுண்டைக்காய் ரேட்டு குறைவில்லை. சுண்டைக்காய் பரவாயில்லையா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. சுண்டைக்காய் என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க? 400 ரூபாயே சொன்னாங்க கிலோ. அப்புறம் 1000 ரூபாய் 700 ரூபாய்ங்கிறப்போ அன்னைக்கு சொன்னாங்க. இப்போ மறுபடியும் எனக்கு ஞாபகம் கொஞ்சம் மறந்து போச்சு. 400 ரூபாய்ன்னு சொன்னாங்களா பச்சை சுண்டைக்காய்? இல்லை வர சுண்டைக்காய் 1000 ரூபாய்ன்னு சொன்னாங்களா? என்னன்னு டவுட்டாக இருக்குதுங்க எனக்கு. வர சுண்டைக்காய் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுதான் அளவு குறைஞ்சி போயிடும். நிறைய பறிக்கணும். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. வச்சு கொட்டிங்க காய் போட்டால் போதுங்க. ஆனால் இந்த சுண்டைக்காய் இல்லை, அந்த சுண்டைக்காய் தான் வாங்குறாங்க. அப்படி அது ரொம்ப கசப்பு. அதான் அதைத்தான் அப்படி வாங்குறாங்க கூழ் கடையில். காட்டு சுண்டைக்காய் ரொம்ப கசப்பு. அது குட்டி குட்டியாக இருக்கு. பரவாயில்லைங்க. கசப்பு அதிகமாக வரது இல்லைங்க நண்பர்களே. இது கிலாவும் சீக்கிரம் சேர்ந்து போயிடும். அது ரொம்ப குட்டி காய். இப்போ காயும் வெட்டா இருக்குதுங்க. தச்சோடு காய் அது அறமா சிறுசுங்க. நாட்டு பாகக்காய் விவசாய பாகக்காய் மாதிரி இது. நாட்டு சுண்டைக்காய் விவசாய சுண்டைக்காய் மாதிரி. அப்படியே கற்கள் ஏறிடுச்சுங்க. உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எவ்வளோ நாளுக்கே மழை இருக்குதுன்னு டிவியில் சொன்னாங்க. நம்ம தான் டிவி காசு போடலையே. நம்மளுக்கு மழை எப்போ பெய்யும்னே புரியல. பாப்பா வெய்ய காலத்தில் வெய்யுதான் அதிசயமாக டிவி பார்க்குறதுக்கு தான் தெரியும் மழை எவ்வளவு நாள் இப்போ டிவியில் சொன்னாங்கன்னு. ஓகே பாய். வாங்க நண்பர்களே, சுண்டைக்காய் குழம்போட சாப்பிட்லாங்க. நான் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். நானும் வேலைகள் செஞ்சு போட்டுங்க. இப்போ தான் டைம் இருக்குதுங்க, கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தேங்க. சுண்டைக்காய் குழம்பு நம்மளை பிடிச்சி குழம்பா இருக்குதுங்க. வாங்க சாப்பிட்லாங்க நண்பர்களே.